ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஷாப்பிங் பண்ணி ரொம்பவே எக்ஸாஸ்டட் ஆகிட்டேன். எங்கே போனால் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ பார்த்துடலாமா? இந்த ரோஷன் பேக்ஸ்ல கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, அதை அப்புறம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதுல இருக்க முக்காவாசி பொருள் அண்ணா நகர்ல இருக்க சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கியிருந்தேன். உங்க வீட்டு பசங்களுக்கும் ஒரே இடத்துல எல்லா பொருளையும் வாங்கணும்னா கண்டிப்பா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ரேண்டமா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சின்ன வயசா சைக்கிள் லாக் பண்றதுக்காக இது வாங்கினதோட சரி. பட் இப்ப பைக் திருட்டு நிறைய ஆயிட்டதுனால நம்ம பைக்கை லாக் பண்ணி வைக்க கண்டிப்பா அது தேவைப்படுமே இது ஒன்று வாங்கிட்டேன். ஸ்கூலுக்கு கொண்டு போக இது மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் ஒன்று ரெண்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு வந்ததுல இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது. பட் அதையே ஏன் வச்சுருக்கீங்க நான் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பேன். பட் இந்த டைம் இந்த கடையில் பார்க்கும்போது நானும் எதுக்கு வாங்குறேன்னு தெரியல. பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங். ஸோ யூஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, வாங்கி வச்சுப்போமேன்னு வாங்கிட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் நிறைய வாங்கியிருந்தேன். கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கலர் கலராக அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினச்சேன். பட் எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் இருந்துச்சு. ஸோ இதை வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் வைக்கிறதுக்கு, சைட் டிஷ்க்கு, ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்குன்னு எல்லாமே ஒரே மாதிரி வாங்கிட்டேன். இப்படிலாம் வாங்கி கொடுத்தாவாச்சும் சாப்பிட்டு வருவாங்களேன்னு ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி லஞ்ச் டவலும் கலர் கலராக வாங்கிட்டேன். அது எப்படின்னு தெரியல, வீட்டில் இருக்க நைஃபையும் ஸ்பூன்ஸையும் திருடுறதுக்காக மட்டுமே திருட யாராவது வராங்களான்னு. வீட்டில் இருக்க இது மட்டும் எப்படி காண போகுதுன்னு தெரியல. எங்க வீட்டுல மட்டும் தான் இப்படியா இல்ல உங்க வீட்டுல இப்படியான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அண்ணன் பொண்ணுக்கு ஒண்ணு, அக்கா பொண்ணுக்கு ஒண்ணுன்னு அவங்க பேக் கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கா வாட்டர் பாட்டில்ஸும் வாங்கியிருந்தேன். வாட்டர் பாட்டில்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கம்ப்ளீட்லி நான் பிளாஸ்டிக். அதுக்காக ரொம்பவே மெச்சூர்டு லுக் கொடுக்காம கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே கலர்ஃபுல்லா கொடுத்துருந்தாங்க. இதோட சிப்பர்ஸ் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் இருக்கு. நான் வாங்கினது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டிசைன்ஸ் அவங்க பேஜ்ல இருக்கு. லிங்க் வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் சந்தோஷ்ல நிறைய டிசைன்ஸ் காமிச்சாங்க. பட் எனக்கு சைஸ்ல ரொம்பவே டவுட் இருந்ததுனால நான் நேரம் ரோஷன் போயிட்டேன். ரோஷன்ல குவாலிட்டி எப்பவுமே ஒரு பக்கம் நல்லா இருந்தாலுமே அங்க போயிட்டா நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. சைஸ் கரெக்டா இருக்குமா இருக்காத நம்ம யோசிக்கவே வேணாம். நம்ம அங்க போய் நின்னாலே போதும். அவங்களே என்ன ஸ்டாண்டர்ட்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜின்னு சொன்னா போதும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களே பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. பட் அங்கேயும் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். நமக்கு பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் கிட்ஸ்க்கு பிடிச்சதை எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டம். இன்னைக்கு ஒன்று பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கணுமேனு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டாவே வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் அங்கே போனது ஜீனி பேக் வாங்கணும்னு தான். ஜீனி பேக் குவாலிட்டி எப்போவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 to 4 years கூட வச்சு யூஸ் பண்ணலாம். பட் இந்த பேக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பேக்ஸ் அலோட் கிடையாது. பட் இப்போ எல்லா ஸ்கூல்லையும் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பேக் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாச்சும் என்ஜாய் பண்ணட்டுமே. இன்னும் ரொம்பவே பார்த்து தான் எல்லாமே வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷனரிஸும் வாங்கியிருந்தேன். இப்போல்லாம் ஸ்கூலில் அவங்களே கிரையான், ஸ்கெட்ச் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஃபீஸ் நம்ம தான் பே பண்ணணும். பட் அவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நானும் ஒன்று வாங்கிடலாமேன்னு வாங்கிட்டேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு பாக்ஸ், பென்சில், ஸ்கேல், எரேசர்னு எல்லாமே பிங்க் கலர்லேயே வாங்கணும், பேகுக்கு மேட்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடி வாங்கிட்டு இருந்தேன். கிட்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் எல்லாமே நட்ராஜ் பென்சில், ஸ்கேல், எரேசர் தான் இருக்கும். பட் இப்போ என்னடானா எல்லாமே கொரியன் பிராண்ட், சைனீஸ் பிராண்ட் எல்லாமே இம்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸும் ரொம்பவே லக்கி. எல்லாமே கியூட்டா கிடைக்குது. எரேசர் கூட பாருங்க, நாமெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்ல சின்ன வயசுல ஒரு நைஃப் தான் பார்த்திருப்போம். பட் இப்போ எரேசர் கூட டிராக் பண்ணி அழகா வர மாதிரி இருக்கு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஷாப்பிங் பண்ணேன். நான் வாங்கினதுல எந்த திங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. அதோட இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஷாப்போட டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்றேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.